இன்னைக்கு வந்து எங்க அம்மாவோட பர்த்டே. நாங்க இப்ப ஊட்டிக்கு கிளம்புறோம். மணி பாத்தீங்கன்னா மத்தியானம் 12 மணி. வெயில்லாம் அடிக்கல, அது வேற விஷயம். 12 மணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்றீங்களா கேட்காதீங்க. எனக்கு கிளைமேட் வந்து அது அப்புறம் போகும்போது சொல்றேன். அதுக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குது. போக போக உங்களுக்கு வந்து அந்த பேக் ஸ்டோரியை வந்து தெளிவா ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு, எதுக்கு இந்த நேரத்துல கிளம்புறோம், அதெல்லாம் எதுக்கு இந்த சடன் பிளான் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. எல்லாரும் விஷ் பண்ற அத்தனை பேருக்கும் தேங்க் யூ வெரி மச். நன்றிகள். ஐயோ சரி ஊட்டி போமா, லெட்ஸ் கோ. சித்தப்பா சொல்லுமா. சித்தப்பா இப்படி பைபாஸ்ல போகாம மெடிக்கல் என்ன போடுங்க. எதுக்கு மாத்திரை வாங்கணும். என்ன இப்பதானே வண்டியிலே ஏறி இருக்கு, அதுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் கூட தாண்டல, அதுக்குள்ள உனக்கு வந்து மெடிக்கல் மாத்திரன்ட்டு பொறுமையாரு. எனக்கு வேணும், அப்புறம் வாமிட் எடுத்து என்ன பண்றது? அது அப்ப பாத்துக்கலாம். அப்ப பாத்துக்கலாமா, அப்புறம் என்னைய சொல்லக்கூடாது. ஐயோ இது சிஷ்டிக்குட்டி அங்க பாருங்க என்னமா இருக்கு. அனில் 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 நாங்க வந்து இப்போ ஊட்டிக்கு போற வழியில வந்து போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். தள்ளி போங்க, என் மூஞ்சில நீங்க மறைக்கிறீங்க. இப்ப நாங்க எதுக்கு இவ்வளவு லேட்டா கிளம்பணும்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். டைம் என்ன? டைம் இப்போ 2 o'clock. நாங்க வந்து 2 o'clock தாண்டி சாப்பாடு கூட சாப்பிடல. இன்னும் குன்னூர் போல. இன்னும் நாங்க குன்னூரே போல, ஊட்டிக்கு போற வழியில அதுக்கு முன்னாடி இங்க சூப்பரா இருக்குது கிளைமேட். மழை வருது, வர வழியில நல்ல மழை, டிராஃபிக் செம டிராஃபிக். போட்டோ எடுக்க சூப்பர் குட் ஜர்னி. லேட்டா கிளம்புனீங்க. நாங்க வந்து ஆக்சுவலா 5 மணிக்கு கிளம்பி போனோம். ஏன் லேட்டுன்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட பர்த்டேக்கு வந்து ஊட்டி போலான்னு சொல்லிட்டு 1 வாரத்துக்கு முன்னாடி பிளானை போட்டுட்டோம். எங்க அம்மாவோட பர்த்டே வந்ததுதான் வந்துச்சு, அதோட சேர்த்து திட்டுவா புயலும் கூடயே சேர்ந்து வந்துச்சு. திட்டுவா புயல் ஒன்று வந்துச்சு. நேத்து காலையில ஆரம்பிச்ச மழை இன்னைக்கு 5 மணி வரைக்குமா, 1 மணி வரைக்கும், நைட் 1 மணி வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அதனால நாங்க என்ன பண்ணோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டு, அது போலாமா வேண்டாம். நேத்து கோயம்புத்தூர் எப்படி இருந்துச்சு? கோயம்புத்தூரே நேத்து வந்து ஊட்டியை விட சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஃபாகியா மழை அவ்வளோ மழை சூப்பர். சரி என்ன இந்த ஒரு ஆள் காரணம் சொல்லுங்க. இந்த இவ ஒருத்தி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து மழை, அடுத்த ரீசன் இவ தான் ஃபர்ஸ்ட் ரீசன், மழை தான் ரெண்டாவது ரீசன். சரி இவ ஃபர்ஸ்ட் ரீசன் ஏன்னு பாத்தீங்கன்னா ஊட்டி போலாம் அப்படின்னு கேட்டா இவ ஊட்டில எங்க வேணா வரேன், ஊட்டிக்கு மட்டும் என்ன கூட்டி போறீங்க, கூப்பிடாதீங்க, அங்க மலை இருக்கு, ரோடு இருக்கு. எனக்கு தலை அப்படியே சுத்தும், வயிறு வலிக்கும், வயிறு கலக்கும், வாந்தி வரும், எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, தொண்டை வலி, தொண்டை வலிக்குது, தலை வலிக்குது. இப்ப வந்தான்னு கேள்வி. இப்ப நீ வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. சரி சிஸ்டி ரொம்ப ஆசைப்பட்டேன் என் தங்கச்சிக்காக, அதனால ஃபர்ஸ்ட் ரீசன் இவ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மழை வேற சூப்பரா வந்துட்டு இருந்துச்சா நேத்து கோயம்புத்தூர்ல. அது ஒரு அணில் அங்க பாருங்க, அந்த மரத்துல மலை அணில் ஒண்ணு இருக்கு. ஒரே மாதிரி அழகா கியூட்டா இருக்கும்ல, அது கியூட்டா இருக்கு. ஆனா நீ கியூட்டா நீ இல்ல. என் Dress இன்னைக்கு எப்படி இருக்கு தெரிஞ்சுட்டு வா. Dress சூப்பரா இருக்கு. ஏன் Dress சூப்பரா, எங்க அப்பாவோட ஏன் இந்த Dress சூப்பரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது எங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க, இது எங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தாங்க. அதனால எங்க அப்பாக்கு Dress ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து எனக்கு டாப் டக்கர் கலரும் Black தான். எனக்கு டாப் டக்கர் பாப்பு குடி தான். ஆமா நீங்க எனக்கு இந்த Dress ரொம்ப அவ்வளவுதான் இருப்பா. கிட்ட மேனோட் மேடம் கீழ இறங்க தெரியும். பப்புட்டி சிஸ்டுடி ஒரு பாட்டு பிடிச்சி வரும்போது பூ பூக்கும் மோசை அது கேட்கத்தான் ஆசை, புல்வெளியும் மோசை அது கேட்கத்தான் ஆசை. நாங்கெல்லாம் இங்க உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். எங்க அம்மா வந்து அவங்க மும்பைல இருக்கிற தம்பி தங்கச்சிக்கு போனை போட்டு என்ன கட்டிட்டு இருக்காங்க, கிளைமேட் கட்டிட்டு இருக்காங்க. காட்டி முடிச்சிட்டாங்க, கட் ஆயிட்டா. சரி போமா. எனக்கு ஒரு போட்டோ கூட எடுக்கல, நீங்க அங்க நின்னு போட்டோ உனக்கு உங்களுக்கு மட்டும் நல்ல போட்டோ எடுங்க. பர்த்டே கேள் இது, நான் தான் பர்த்டே, எனக்கே போட்டோ எடுக்க மாட்டீங்க. இந்த கேளுக்காக தான் இன்னைக்கு இங்கேயே வந்திருக்கு. ஏன் பப்புட்டி? ஆமா அவங்க பாம்பேல இருக்க அவங்க
இல்லை மோஸ்டாக இருக்கலாம். இது பாம்பேல இருக்கிற என் குழந்தையா இது. சுந்தமா வீட்டை பூட்டினியா? அது ஊட்டிக்கு போய் சேர்ந்த பிறகு கேட்டிருக்கலாமே தங்கராசு. ஹாய். ஏன் இவ்வளோ சீக்கிரம் கேட்குறீங்க? ஹாய். கிடைக்கு கச்சு கச்சு கச்சு. அப்படி பார் எப்படி நல்ல போட்டோ எடுத்து வரமாட்டேன் சொன்னியா? என்ன அப்பா ஊட்டி வந்ததுக்கான பெஸ்ட் கிளைமேட் கிடைச்சிச்சு. எனக்கு ஊட்டி விட்டுட்டு போகணும்னு தோணாது வீட்டுக்கு. அம்மா நான் 60 எக்ஸாம் இருக்குமா? இது பாருடா. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டம். என்னது? எதுவும் கண்ணுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு சிஸ்டருக்கு மட்டும் எக்ஸாம் இல்லைன்னா இங்கே ஸ்டே பண்ணிடலாம். This is photo time. எப்படி இருக்கு? கிளைமேட் சூப்பரா இருக்கு. போட்டோஸ் உங்களுக்கு சூப்பரா வருது. எல்லா போட்டோஸ் பர்ஃபெக்ட்டான போஸ்ட் எடுத்து போறோம். யாரே பர்ஃபெக்ட்டான ஸ்பாட்னு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நாங்கள் இப்போது கொண்டூருக்கு வந்துட்டோம். உன் வயிறு பசிக்கு ஒரு இடம் வந்துருச்சு. கவலைப்படாத. சரியா? எந்த இடம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். ராமச்சந்திரா ஹோட்டல். இது வந்து 1957 இருந்து இருக்காமா. நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பழங்காலத்து பேக்கரி பற்றி தானே பேசிட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறது பார்த்தீங்கன்னா அது பழங்காலத்து ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட போகிறோம். இங்கே வெஜ்ஜும் இருக்கா நான்வெஜ்ஜும் இருக்கா. அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சாப்பிட்ருமா? சாப்பிடலாம் வாங்க, சீக்கிரம் வாங்க. நான் வந்து இப்போ என்னோட குன்னூர் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறேன். குன்னூர் சேனல் எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. Thank you. எந்த ஊர் நீங்க? பேர் என்ன? அப்படியா? ஜெஃபினா மாமா. குன்னூர்ல இருந்து உங்க ஃபேன்ஸ். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுங்க. ரொம்ப வைபசி. நைஸ் கேக். அதனால உங்க பர்த்டே அன்னைக்கு என்ன ஸ்பெஷலா வாங்கி தர போறீங்க? என் பர்த்டேக்கு உனக்கு என்ன வேணும்னு நீ சாப்பிடலாம். உனக்கு என்னது டிஷ் எந்த டிஷ் வேணும்னு சாப்பிடலாம். ஆனால் அந்த டிஷ் அது மிச்சம் மட்டும் தான் நீ வைக்கணும். சிரிப்புதான். மிச்சம் வச்சா எனக்கு வரி நான் பத்திரகாளி ஆயிடுவேன். பத்திரக்காளியே எடுக்கலாமா? கரெக்ட். ஆல்ரெடி பத்திரக்காளி தான். நான் தானே ஐ எம் கியூட் பத்திரகாளி. கியூட் பத்திரக்காளி. என்ன பத்திரகாளிமா? கியூட். அது ட்ரெஸ் அழகா இருக்கு. கியூட் பத்திரக்காளியா இருக்காது. டியூஷன் ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா டெரர் பத்திரகாளியா டெரர் பத்திரக்காளி ஆயிடுவாங்க. உனக்கு சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அதெல்லாம் கேள்வி பசிக்குது. பசிக்கு மத்தியான சாப்பாடு வந்துருச்சு பப்பு குட்டி. பரோட்டா, மட்டன் சுக்கா, மட்டன் சுக்கா, பரோட்டா, சிக்கன் பிரியாணி. இது பப்புடி மட்டும். இது பப்புடி கேட்டிருக்கா அவளுக்காக. அவன் வயிறு வச்சுக்கு இப்போதைக்கு எல்லாம் அப்பா ஃபீஸ் மட்டும் தான் வந்துடும். நல்லா இருக்கு. அப்பா அம்மா இருக்கு. சிக்கன் பீஸ். சாப்பிடா. சீக்கிரம் இது என்ன செய்ய பப்புடி? மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா வச்சு சாப்பிட சொன்னா சாப்பிடுறேன். ப்ரௌனி ஐஸ்கிரீம் கொடுத்தா நல்லா திம்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தா திங்க மாட்டோம். தயிர் சோறு இந்த கடையில வந்து தயிர் சோறு இருக்கான்னு கேட்குறேன். அதுக்கு யார் ஆர்டர் கொடுக்கணும்? நம்ம சொன்ன 1957 கட்டின ராமச்சந்திரா ஹோட்டலுக்கு வந்தோம். வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கு. சூப்பராக இருக்குது. நாங்கள் பிரியாணி மட்டன் சுக்கான்லாம் சாப்பிட்டோம். சிக்கன் பிரியாணி மட்டன் சுக்கா பரோட்டா. நான் வர கொலப்பசியில் இருந்தேன். டேஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து சும்மா ஒன்று டேஸ்ட் பண்ணி சாப்பிட்லான்னு தான் நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப வந்து 2 பிரியாணி வாங்கி மொத்தமாக 3 பிரியாணி சாப்பிட்டு நான் சூப்பராக சாப்பிட்டோம். ஸோ நீங்களும் நாங்கள் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து ராமச்சந்திரா ஹோட்டல் வந்து சாப்பிட்டோம். இன்ஸ்டாகிராமில் நாங்கள் வந்து ஒரு பேக்கரி பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்தோம். ஒரு பழங்காலத்து பேக்கரி, ஒரு 140 வருஷம் ஆச்சாமா இந்த குன்னூர்லேருந்து. அந்த பேக்கரி நாங்கள் இப்போ போக போகிறோம். க்ரௌன் பேக்கரி அப்படிங்கிற ஒரு பேக்கரி. அதில் அப்படி என்ன இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு இப்போயே குளிருது. இதோட 1000 வருஷம் ஆயிடுச்சு. 1000. என்னோட பல்லு உடைய போது நான் போய் ஹலோ வேக்சின் கஷ்மா அதான் சொல்கிறேன். எனக்கு இப்போயே குளிருது. ஃபாகெல்லாம் அப்படியே அப்படியே மேகம்லாம் அப்படியே நகருது. இந்த பாருங்க 1880 தாங்க இருக்கு. என்ன பேக்கரி? என்ன பேக்கரி? க்ரௌன் பேக்கரி. இல்லை அப்படி என்ன இருக்கு பார்க்கலாம். இப்போ நாங்கள் இங்கே
வந்து ஹனி கேக் எல்லா இன்ஸ்டாகிராம் ரீல்லையும் இவங்க ஹனி கேக் தான் ஃபேமஸ்னு போட்டிருக்காங்க. அதனால ஐயோ ஹனி கேக்கா இது ஹனி கேக்கா ஒரு பிரெட் கொடுப்பா அடுத்தது. அவ்வளோ செட்டப்பெல்லாம் இல்லை இந்த பேக்கரிக்கு. அவ்வளோ ஒன்றும் பெரிய கடையும் கிடையாது, ஒன்றும் அவ்வளோலாம் கிடையாது. 140 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடை அப்படின்னு வேணால் நீங்கள் வேணால் போய் பார்க்கலாம். ஹனி கேக்குன்னு ஒன்று ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டோம். அது இன்னும் அப்படியே இருக்குது. 4 பீஸ் தான் கொடுத்தாங்க, 2.5 பீஸ் இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. வேற 4 என்ன இருக்கு வேறங்க? கோகனட் பிஸ்கெட் எங்கள் அம்மா வந்து சாப்பிட்டாங்க. அது மைல்டு அதுக்கெல்லாம் தெரிஞ்சிட்டு செடி ஆமா இப்போ தெரியல பாருங்க. இப்போ ஊருக்குள்ளே வந்துருச்சு பாரு. ஆமாம், உங்களுக்கு தெரியுதா பார்க்குறவங்களுக்கு? நம்மளுக்கு மேலே போனோம் இன்னும். நம்ம மேலே இன்னும் போகணும். போலாமா? வாங்க 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 வாங்க. எனக்கு கண்ணுக்கு முன்னாடியே ஃபாக் நகருது, என்னால் கண்டிப்பா பார்க்க முடியுது. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போறோம். என்ன குன்னூர்ல 5 மணி ஆகுதுடா, எப்படிடா வீட்டுக்கு போறது? பாரு இந்த பின்னாடி பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாரு. தெரியுது ஃபாக் போகுதுன்னு. அமேசிங் கிளைமேட், ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல. எல்லாம் பக்கத்துலயே பார்த்தா தான் கண்ணுக்கு தெரியுது. இங்க பாருங்க, இங்க மரம் இருக்காம மரத்தை காணோம். சூப்பர் சூப்பர், பெஸ்ட் கிளைமேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் நாங்க. சுந்தா இங்க பாரு சுந்தா. ஏய் சுந்தா, இது என்னது இப்படி மரம்லானே வாழ்க்கையில பார்க்கவே இல்லை. மரம் பார்க்கலையா? அது என்ன சுந்தா இது? என் வாழ்க்கையில இப்படி பார்த்தது இல்லை. ஏங்க குன்னூர் வாங்க. ஐயோ மேகம் ஏன் மேல அப்படியே தவழ்ந்து போகுதுங்க டீச்சர். எங்க பாருங்க அப்படி இருக்குங்க. ஏங்க கூமாப்பட்டி என்னங்க கூமாப்பட்டி? குன்னூருக்கு வாங்க. ஐயோ ஊட்டி வந்துடுச்சு. வெல்கம் டு ஊட்டி. ఎట్లా పెట్టుకోండి తీసుకు இது குவர் ஃபோட்டோ எடுங்க. பொட்டானிக்கல் கார்டன். சித்தப்பா என்ன சிவா பண்றீங்க? போஸ் உங்களுக்கு எப்படி போஸ் கொடுக்கணும் சொல்லி கொடுத்தேன். சோ பாசம் பொங்குது. நானே நீ வரியா? ஆமா, சரியான குளிர், கைகளாம் அப்படியே ஊசி குத்துற மாதிரி இருக்குது. ஏசி எப்படி இருக்கு குளிர்? குளிர் அப்பா புள்ள பாசம் பொங்குது. வாங்க நம்ம நாளா சுத்தம் கை அந்த அக்கா என்னைய எடுத்துட்டு போயிட்டாங்க. சத்தியமா முடியல. பிடிச்சி நிறுத்த முடியலையோ? ஐயோ விழுந்துட்டேன்னு அப்படியே இருக்க கூடாது. மீண்டும் எந்திரிச்சு பண்ண போறீங்களா? அம்மா, உங்க பர்த்டேக்கு அப்பா கூட ஐயோ அப்பா கூட ஃபுக்கடி பண்ண போறேன். ஏன்னா உங்க அப்பாக்கு தலை சுத்தம் தெரியும், நான் விட்டுருவேன். தலை கிரகன்னு சுத்தம். அம்மா பொறுமையா பண்ணுங்கம்மா. அம்மா இல்ல ஸ்பீடா நல்லா பா சுத்துங்கப்பா. பா போன வர ஆ ஐயம்மா அம்மா பா 4 சுத்து கூட சுத்தல. இன்னும் ஸ்பீடா பண்ணலப்பா. விழுந்தா எந்திரிச்சு வருவேன். அதான் தங்கராஜோட அதுக்கு ஒரு ஆள் தூக்கி விடணும். குளிருது எனக்கு. ஹேப்பி பர்த்டே அம்மா. ஹேப்பி பர்த்டே பெரியம்மா. தேங்க் யூ எல்லாருக்கும், என் ஹஸ்பண்ட்க்கு, ஹாப்பி பர்த்டே, என் பிள்ளைகளுக்கு, என் பப்பு குட்டிக்கு, எல்லாருக்குமே என்னோட டே இவ்வளோ ஸ்பெஷல் ஆக்குனதுனால தேங்க் யூ. ஐயோ நான் பண்ண கேக்கு வெற்றி கிடப்பாங்க. பிரசன்டேஷன் ஒன்லி. கேக்கு பற்றி உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். கேக்கு பார்க்கறதுக்கு நல்லா இல்லைனாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. அதுதான் எங்களோட ரிவ்யூ. நாங்கள் வந்து ஊட்டியில் இருக்கிற இன்னொரு பழைய பேக்கரி மாடிஸ்ங்கிற பேக்கரிக்கு தான் வந்திருக்கோம். அதனால கொஞ்சம் சூடாக காஃபி குடிச்சிட்டு வரலான்னு போயிருக்கோம். இங்கே வாங்க.
ஸோ இது வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குது, ரொம்ப ஃபேமஸ் போல் இந்த இடத்துல. ஸோ காஃபி ஒரு காஃபியை குடிச்சிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கா? ஹாட் சாக்லேட் மாதிரி உனக்கு சாக்லேட்னா போதும், நீ பாட்டுக்கு நல்லா சாப்பிடுவோம். சொல்லு உனக்கு என்ன வேணும், எப்படி வேணும்? காரமா கார்லிக் பிரெட். ஆமா அதுக்கு பேசாம பாரு, நான் சொல்றேன் கேளு. சொல்றேன் வரவில் இந்த டேர்னிங் பண்ணும்போது இந்த கிரில் தந்தூர்ல இருந்து கொடுத்தோம் சரி அந்த பேர் grill வாங்கிக்கிறீங்களா? ஓகே.